அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா தேவையானவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேவையானவங்க இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. உண்மையிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்திய தேசிய இயக்கம் பேராசிரியர் கா வெங்கடேசன் ஓகேங்களா அவர்களுடைய இந்த இந்திய தேசிய இயக்க வரலாறுங்கிற புக்கை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜிகேல ஓகேங்களா குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்திய தேசிய இயக்க வரலாறு கா வெங்கடேசன் புக் வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. இதில் சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா? இதுலேருந்து கேள்விகள் வந்து டிஎன்பிசியில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறைய கேள்விகள் இதுலேருந்து இடம்பெற்றிருக்கும். அதாவது புக் சோர்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா இது வந்து படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பேராகிராஃபாக தான் இருக்கும். டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃபாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய தகவலை அப்படியே உங்களுக்கு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் பேஜில் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன? இந்தியாவில் ஆங்கில கம்பெனியினுடைய ஆட்சி, கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள், வேலூர் கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள், பெருங்கிளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு ஹெட்டிங் போயிட்டே இருக்கும். எத்தனை ஹெட்டிங் இருக்குது? 33, மொத்தம் 35 ஹெட்டிங், 34 ஹெட்டிங் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்படியே இதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் ஆன்சராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா விவிடிஎன்பிசி அகாடமி. ஓகேங்களா? ஸோ இவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் தான். இது ஓகேங்களா? இது பேர் வெங்கடேசன், பட் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா வெங்கடேசன் அவர்களோடது. ஓகேங்களா? விவி ஆன்லைன் அகாடமி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ சார் ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹெட்டிங்க பாருங்கள். இந்தியாவில் ஆங்கில கம்பெனியினுடைய ஆட்சி, கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள், வேலூர் கிளர்ச்சி. ஸோ அதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங் வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதை பேராகிராஃபாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் ஆன்சராக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படித்து பார்த்துக்கலாம். அதாவது கொஸ்டின் ஆன்சராக படித்து அந்த இன்ஃபர்மேஷனை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் மொத்தம் எவ்வளோ ஹெட்டிங் இருக்குது? 26, 37. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் 33 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாநாடுகள், தலைமையாளர்கள், காலவரிசைங்கிறது அதுலேயும் கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹெட்டிங்குமே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த புக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த புக்கை வச்சுட்டு சார் இதில் இருக்கிற தகவலாம் நான் படிக்கிறேன் சார், இதில் இருக்கிறதுல அப்படி கொஸ்டின் ஆன்சராக நம்ம அட்டன் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? இல்லை இதில் இருக்கக்கூடிய தகவலை எனக்கு படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, பேராகிராஃபாக இருக்கிறதுனால அவ்வளோ என்னால் வந்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் வந்து படித்து பார்த்து அட்லீஸ்ட் நான் வந்து அவுட் சோர்ஸ் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக்கு நீங்கள் படிக்கும்போது டோட்டலாக எவ்வளவு? 1880 வினா விடைகள் இதில் இருக்குது. ஓகேங்களா? 1880 வினா விடைகள் இருக்கிற தகவல் அப்படியே இந்த புக்கில் இருக்கிற தகவலை அப்படியே 1880 வினா விடைகளாக மாற்றிருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து மெனக்கெட்டுருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்லைனர் கொஸ்டின் மாதிரிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான். ஏன்னா ஒரு சில இதில் நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு சில இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து ஒன் வேர்டு கொஸ்டினாக வந்து மாற்ற முடியாது, டைரக்ட் கொஸ்டினாக மாற்ற முடியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக தான் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாகவே மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்யவும், திருச்சி பிரகடனம். அப்போ திருச்சி பிரகடனம் சம்மந்தமான தகவல் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு 4 இன்ஃபர்மேஷனில் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்று மட்டும் எது சரின்னு கேட்குறாங்களா, தவறுன்னு கேட்குறாங்க. ஒன்று மட்டும் தவறு, எல்லாமே சரி, 2, 4 மட்டுமே. ஸோ இதில் பாருங்கள் மேக்ஸிமம் சரிங்கிற மாதிரி தான் ஆன்சர் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அது என்ன தவறுங்கிறது போய் புக்கை போய் ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எல்லாமே சரிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு தகவலாகவே நீங்கள் இதை படிச்சிடலாம். அப்போ நீங்கள் அங்கே போய் பேராகிராஃபாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் ஆன்சராகவே நீங்கள் படித்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தகவல் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ 2 இது தான். ஒன்று இந்த புக்கை வச்சுருக்கீங்கன்னா இதை படிச்சுட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இதை போட்டு பார்க்கலாம். இல்லை இந்த புக்கு என்கிட்ட இல்லவே இல்லை, ஆனால் இந்த புக்கு வாங்கினாலுமே என்னால் வந்து இவ்வளோலாம் படிக்க முடியாது, பேராகிராஃபாக இருக்குது அப்படிங்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் இந்த புக்கு வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1880 கேள்வி நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா, அதாவது 1880 கேள்வி நம்ம தரவாக இருந்தோம்னா இந்த புக்கே நம்ம படித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம். அவுட் சோர்ஸ் நம்ம வந்து ஐஎன்எம் நம்ம படிக்கலையே அப்படிங்கிற பயமும் இருக்க தேவையில்லை. உண்மையிலுமே 100% வந்து பார்த்தோன்னா
மிகப்பெரிய ஒரு உழைப்பு இதில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொன்றுக்குமே ஏன்னா கொஸ்டின் ஆன்சரை ரெடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஸ்கூல் புக்கு சோர்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணுறதுங்கிறது எல்லாருமே போட்டிருப்பாங்க. பட் அவுட் சோர்ஸ் புக்குக்கு கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணதுங்கிறது இவங்க தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு இவங்க பிபி ஆன்லைன் அகாடமி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ பாலிட்டியில் பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது லக்ஷ்மிகாந்த் புக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தமிழில் வந்து பார்த்தோன்னா லக்ஷ்மிகாந்த் தரத்துக்கு ஒரு புக் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கையுமே கொஸ்டின் ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த்தில் அதுவும் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் ஆன்சராக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவுட் சோர்ஸ்னாலே மெயினாக வந்து ஒரு 2-3 யூனிட்டுக்கு தான் அவுட் சோர்ஸுக்கு நம்ம ஜிகேக்கு மெயினாக படிப்போம். ஒன்று ஐஎன்எம், ரெண்டாவது பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 6க்கு கொஞ்சம் யூனிட் 6க்கு எல்லாத்துக்கும் வெளியில் போக தேவையில்ல, ஒரு சில ஹெட்டிங் மட்டும் வெளியில் போகும். ஓகேங்களா? பட் நமக்கு 2 மெயின் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ஒன்று ஐஎன்எம் நம்ம கண்டிப்பாக அவுட் சோர்ஸில் படித்தாகணும். அப்போ அதுக்கு உண்டான ஒரு கொஸ்டின் ஆன்சருங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாலிட்டியில் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக். ஓகே, நான் புக்கை எடுத்துகிட்டு வரல, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அந்த புக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மோரோவர் அதில் இருக்கிற எல்லா தகவலுமே கொஸ்டின் ஆன்சராகவும் அது ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் இப்போ உடனே நீங்கள் வந்து வாங்க முடியலாம் கூட, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுடைய இது பொறுத்து தான். ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா இப்போனாலும் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சராக நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக்கு. ஓகேங்களா? இது இருந்துச்சுன்னா நீங்கள் இது இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சிரமப்படுற அந்த இடத்துல இது ஈஸியாக உங்கள் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம சேனலை நம்ம கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு புக்கு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலுமே அந்த புக்கு உங்களுக்கு டைமிங்கை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அந்த அந்த பர்டிகுலர் இப்போ நான் தமிழுக்கு கூட வந்து பார்த்தோன்னா சந்தோஷ்மணி அவங்களுடைய தமிழ் புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா சந்தோஷ்மணி எஸ்எம் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷ்மணியோட புக்கு வந்து வாங்கிக்கோங்க. புக் சோர்ஸ் யூஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தமிழுக்கு, அவுட் சோர்ஸுக்கும் ஒரு புக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2 புக்கு ரெஃபர் பண்ணாலே தமிழுக்கு மோரோவர் நீங்கள் அங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் ரொம்ப சிரமப்படலாம் படிக்க தேவை. அந்த 2 புக்கு கையில் வச்சு நல்லா படித்தாலே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது டைமை கம்மி பண்ணி கொடுக்குமோ, எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியுமோ, படிச்சிட முடியுமோ, அதை தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். எல்லா புக்கும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஓகேங்களா இந்த புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த புக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு புக்குங்கிறது அந்த அவுட் சோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த புக்கு படிச்சுட்டு இந்த புக்கை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ உண்மையிலுமே ரொம்ப ஒர்த்தான புக்கு. வேணும்னா வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்படி சார் வாங்குறது அப்படின்னா இது ஐ திங்க் வெப்சைட்டில் விவிடிஎன்பிசி அகாடமிங்கிற அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை என்கொயரினா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன எதுவும் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சுடுவாங்க. ஓகேங்களா? இதான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசி வரலாற்றில் அவுட் சோர்ஸுக்கு கொஸ்டின் பேங்க் போட்ட ஒரு புக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்ட வாங்கிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.